ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில எழுந்து வந்ததுமே வேலையா இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி தான் ஊற வச்சிருந்தேன். நாங்க யூஎஸ் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல ஒரு டைம் கூட இட்லி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா கிரைண்டர்ல மாவு அரைச்சு சுட்டோம் அப்படின்னா தான் இட்லி சாஃப்ட்டா வரும்ன்னு சொல்லிட்டு, இட்லி குண்டாவுமே வாங்கல, கிரைண்டருமே வாங்கல. நம்ம இங்கேருந்து மூவ் ஆகுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, தேவையில்லாம நெறைய திங்ஸ் இருக்கும் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறனால மட்டும் தான் கிரைண்டர் இதெல்லாம் வாங்கல. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டென்வர் போயிருந்தோம். அங்க இந்தியன் ஸ்டோர்ல வந்து இட்லி குக்கர் வச்சிருந்தாங்க. ஹஸ்பண்ட் இதுக்கு மேலலாம் பொறுமையா இருக்க முடியாது அப்டின்ட்டு, இட்லி குக்கர வாங்கிட்டு நம்ம மாவ வந்து மிக்ஸிலயே அரைச்சுக்கலாம் நல்லா தான் வரும் வா அப்டின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாரி மிக்ஸில தான் மாவு அரைச்சேன். கொஞ்சம் வந்து உளுந்து மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஏன்னா நம்ம கிரைண்டர்ல போட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து கிரைண்டர் சூடாகாம நமக்கு உளுந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனா இதுல வந்து அந்த அளவுக்குலாம் வரல. அதனால கொஞ்சம் உளுந்து மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊத்தி தான் வந்து பண்ற மாரி இருந்துச்சு. இல்லாட்டினா மிக்ஸி வந்து டக்குன்னு சூடு ஏறிருது. ஈவினிங் மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டு, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தனால வால்மார்ட் தான் போயிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு வரும்போது ஒரு ஆலோவேராவும் சேர்த்து தான் தூக்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் மண்டைக்கு மசாலா தடவி குளிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மசாலா ரெடி பண்றதுக்கு முன்னாடி நாளே நான் பச்சை பயிறு கொஞ்சம், கருஞ்சீரகம், வெந்தயம் இத 3யும் ஊற வச்சுட்டு தான் தூங்கியிருந்தேன். அரைக்கும்போது ஆலோவேரா சேர்த்து அரைச்சுட்டு, அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமா கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது செம குளிர்ச்சியா இருந்துச்சு. கொஞ்சம் டாண்ட்ரஃப்மே கம்மியாச்சு. ஆனா ரொம்ப நேரம்லாம் ஹேர்ல வைக்கல. சளி பிடிச்சிரும், கழுத்து வலி வந்துரும்ன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரத்திலேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டோம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்மையா இருந்துச்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. மதியம் வந்து மசால் தடவின மண்டையோடயே மதியம் லஞ்சுக்கு சிம்பிளா பருப்பு கடைஞ்சு முட்டை மசால் தான் வச்சிருந்தேன். ஏன்னா முன்னாடி நாள் வச்சிருந்த பாவக்காய் மசால் இருந்தனால சிம்பிளா முடிச்சாச்சு. The next day. மறாவது நாள் காலையில பாத்திரத்த ஓப்பன் பண்ணதுமே செம குஷியாயிருச்சு. ஏன்னா, இந்த அளவுக்கு பொங்கி வரும்னு நானே எதிர்பார்க்கல. சில பேர் வந்து மேலாப்ல தான் மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்துவாங்க. ஆனா, நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஊத்துனேன். அது இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ ஒண்ணு தோணுச்சு, "சிவனேன்னு இந்த வேலைய முன்னாடியே செஞ்சிருந்திருக்கலாம்" அப்படின்ட்டு. நைட்டு தூங்கும்போதே ஹஸ்பண்ட் என்ன சட்னி அரைக்கணும்னு சொல்லிட்டு தான் தூங்கியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, இது கூட வந்து கொஞ்சமா கோக்னட் இது மட்டும் நல்லா வதக்கிட்டு அரைச்சோம் அப்படின்னா, சட்னிக்கும், இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.